ஹலோ அனைத்து நாட்டு எழுதி வாங்கிட்டோம் இனிமேல் எங்க கிளம்பணும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே தெரியும் ஆமா சந்தோஷமா ஆடி பண்ணிட்டு நாட்டு விட்டு போக போறோம் ஆமா போகலாம்டா எப்படி தெரியுமா யாரோ அவதாரலாம் வந்துட்டு அமுதே உட்காந்து ஆட்டம் பார்த்துட்டு எழுந்து போறேன் அப்படியா சக்கரை தரேன் எவ்வளவு சாமர்த்தியம் எங்க ஆண்டு மாமாட்ட போறேன் பல்லூர் அவன் கையில நிமித்ரா என்ன வந்த சூப்பர் பீஜம் போட்டு சார் சூப்பர் பீஜம் கையில 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 கைஸ் நல்லா நல்லா மாத்திரா கூட சக்காத்துல உக்காந்து அடி அடி அடின்னு சொன்னியா நல்லா பாரு மண்ணா துணி துவைக்கிற மாதிரி டொப்பு டொப்பு டொப்புன்றான் போரு ஆம்பளை மாதிரி அடிக்கிறான் 4 5 9 மாதிரி அடிக்கிறான் போரு அவன் ஐயோ எங்க மைத்தினார் வந்துக்கிறாரு ஒரு மொத்தம் கேட்க வந்தனே மொத்தம் கூட வந்துக்கிறாரு மைத்தினா தர மாட்டியா அவ கட்டுக்கு உரைக்குதா நீ அடிக்கிற என்ன அதிகமா வாங்கி அண்ணா நீ அச்சாளுக்கு வலிக்காதுண்ணா அவளுக்கு நீ அச்சா வலிக்கே வலிக்காது அவளுக்கு அடிப்பதாலும்
அம்மால ஆர்மி வட்டாரத்துல யோசிச்சுனே பேரு அடிச்சு ஓரம் தள்ளிட்டு போனவன்லாம் எங்க என் பாவத்துல போயிருந்தவன்லாம் கை வராத காடு வராத பஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடாத கிடக்குறான் என்ன அடிச்சுட்டு போனவன்லாம் நீங்களா என்ன கதியா போவீங்களோ வீட்டுக்கு போவீங்களோ போக மாட்டீங்களோ என்ன அடிச்சுட்டு போறீங்களே நாசமா நாங்கெல்லாம் அடிச்சுட்டு அங்க போறோம் வரமா ஓகே நீ ஒரே ஒரு ஆளு இருக்க கம்பல வர 4 ஆம்பளை ஆசகாரங்களும் சரி 2 பொம்பளை ஆசகாரங்களும் சரி 4 பேரு 5 பேரு போட்டு போட்டி எடுக்கிறியா அப்ப நீ எங்க போவா நீங்கெல்லாம் ஊர் மக்கள் அந்த பணம் சம்பாதிக்க உங்களை அடிக்கிறேன் 10 ரூபாய் ஒரு புது உலகத்தை காட்ட போறீங்க. புது உலகமா? ஆமா உடனே காட்டேன். அம்மா உயிர் போயிடுச்சு. உயிர் ஊசலாடிதான் ஒரு வார்த்தை. கடைசி வார்த்தை என்ன கேளுப்பா. கடைசி வார்த்தையா? அம்மா உனக்கு தெரிஞ்சுவாங்க. அம்மா தாயே கஞ்சிலை என்னங்க என்னங்க நீங்க பொருள் கொடுத்ததோ உங்க பேச்சு கண்டதோ என் பொருள் கேக்குது இந்த அத்தான என்னால விடவே முடியாது. உயிர் போனாலும் உயிராக வந்து உன்னை எதுனா சொல்றீங்க. அம்மா தாய்மார்களே, தந்தைமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, ஒரு நாட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு குடும்பத்தை யாரும் அழிக்காது. எனக்கு வந்த நிலைமைத்தான் உங்களுக்கும். ஒரு குடும்பத்தையே வேரோடு அழிச்சேன். ஆனா நான் வேரோடு அழிஞ்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அதனால உப்பு துண்ணுகிற போய் தண்ணி குடிச்சிட்டு உப்பு நான் துண்ண தண்ணி சொன்னாரு. கருப்பு வாங்க மாமா அடுத்த மாமா போய் வச்சா அடுத்து வந்து உனக்கு தந்திக்கிறேன். அழகான பெண்ணு உனக்கு கிடைச்சிருக்கிறான். அவளுடைய அடிமையிலே கடந்துட்டு எனக்கு வயதாகி விட்டது. இந்த நாட்டை ஆளுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. இது இருக்கின்றாலே இவர் பெயர் என்ன? வாழ்வியோடு நீ வாழ்ந்து இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்பயா திருந்துறான் பத்தியா கம்மியாட்டி இப்ப கூட பொம்பளுக்கு ஆசைப்படுறான். அண்ணா ஏற்கனவே இருந்த அண்ணிதான் எங்களை கொடுமை பண்ணி நாட்டு நகர எல்லாத்தையும் எழுதி வாங்கினாங்க. இவங்களாவது ஒழுங்கா இருப்பாங்களா? இருப்பாங்களா? கவலைப்படாதீங்க. அவங்கள போலதான் இருக்க மாட்டேன். ஒழுங்கா பாத்துப்பீங்களா? எங்க அண்ணன் நல்லா பாத்துப்பீங்களா? நல்லா பாத்துப்பேன். பாவம் எங்க பெரிய அண்ணன் வயசாகி லோல் படுறாரு. பாவம் அவருக்கு நல்லா பாத்துக்கிறியா? இன்னும் எத்தனை தம்பிக்கு எது குடிக்கலையா? சரி அண்ணா அண்ணி உங்களுக்காக பாலை சுண்ட 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 காய்ச்சி பாதாம் பிஸ்தா முந்திரி பயிர் எல்லாம் போட்டு காய்ச்சி வைக்கிறேன். 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாயிட்டு வாங்க. அண்ணா உங்களை
பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கீழ் மருவத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆண்டோர்களே, சான்றோர்களே, நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் இணைந்து வழங்கிய அருள் ஜோதி நாடக மன்றம் இன்று இரவு எங்களுக்கு ஓரிரு அழைப்பு கொடுத்து அறுசுவை விருந்தளித்த அனைத்து உலகளுக்கும், இந்த விழாவை பெருவிழாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்களுக்கும், ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் இரவு முழுவதும் எங்களுக்காக கண்விழித்து பார்த்துக் கொண்டிருந்த நாடக கலா ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது ஆரணி அம்மு சிவா பார்த்திபன் இருந்து வழங்கிய அருள்ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக இன்றிரவு நடத்திய நாடகம் அவள் தந்த சொர்க்கம். அவள் தந்த சொர்க்கம் என்ற நாடகம் இத்துடன் நிறைவேறுகின்றது. எங்களுக்கு பெரு ஆதரவு கொடுத்த இந்த ஊரிலே இருக்கின்ற நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா சேர்மன் ஏழுமலை ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அருள் ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த அவள் தந்த சொர்க்கம் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றிலைக்கு ஏற்றவாறு இந்த நாடகத்தை நடத்தினோம். உங்களுக்கு இதில் ஏதாவது எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைகள் எவ்வாறு தவறு செய்தால் மன்னித்துக் கொள்கிறீர்கள், அதுபோன்று எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு பெரு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா, நாடகம் எப்படி இருந்தது? கொஞ்சம் அந்த வீடியோ அந்த பக்கம். ஐயா, இரவு நடத்திய நாடகம் எப்படி இருந்தது சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த வீடியோல சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. பழைய பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஐயா, அருமையா இருந்தது. சரி சரி, உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்கவே, வாழ்கவே, வாழ்கவே.